ப்ரொகாஸ்டினேஷன். நம்ம பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு டாஸ்க்கை நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன். அது என்னென்னு எங்களுக்கும் தெரியும்டா. அது தெரிஞ்சதுனால தான் நான் அதை எப்படி பீட் பண்ணலாம்னு உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நீ என்னென்ன டெஃபினேஷனாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ப்ரொகாஸ்டினேஷன் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு சினாரியோவில் வச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், குரூப் 1 எக்ஸாம்னே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. பட் என்னன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எக்ஸாமுக்கான நாளும் வருது, அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை. எக்ஸாமில் போய் பார்த்தா அந்த டாப்பிக்லேருந்து 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வச்சு பாருங்கள், அந்த ப்ரொகாஸ்டினேஷன்றது ஓரளவுக்கு பிரச்சனையாக தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு மற்ற கொஸ்டின்லாம் நல்லா பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து நல்லாவே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலோட வந்துடுறீங்க. ரிசல்ட்கான நாளும் வருது. அந்த ரிசல்ட்கான நாளில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மார்க்கில் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொகாஸ்டினேஷன் நார்மலான விஷயமா? இல்லை இல்லையா? நீங்கள் மறுபடியும் உட்காந்து 1 வருஷம் படிக்கணும். இது வந்துட்டு வெறும் ஒரே ஒரு சினாரியோ மட்டும்தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சினாரியோவில் சொல்லலாம். சரிடா, இந்த ப்ரொகாஸ்டினேஷன் வந்துட்டு பெரிய பிரச்சனை மாதிரி தான் எங்களுக்கும் தெரியுது. அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரொகாஸ்டினேஷனுக்கான சொல்யூஷனை நான் சொல்லாமல் இந்த ப்ரொகாஸ்டினேஷன் பற்றியே கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒருத்தர் வந்துட்டு இதுக்கான சொல்யூஷனை கொடுத்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் இந்த வீடியோவில் வரப்போகிறது கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சால்விங் தி ப்ரொகாஸ்டினேஷன் பசில் அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிம் பிச்சல். அவரோட இந்த 40 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் கிடைச்ச ஒரு சில இன்சைட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டிம் பிச்சலும் ப்ரொகாஸ்டினேஷன் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறவங்களும் எப்படி இருப்பாங்க? ஏன் யாரையோ சொல்லணும், நம்மளே எடுத்துக்கலாம். என்னதான் 30-40 நாள்னு ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க்கை வந்துட்டு அந்த டெட்லைன் நெருங்கும் போது தான் வந்து பண்ணுவோம். அதை தான் வந்துட்டு நானும் பண்ணுவேன். ஈவன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்களாம். நம்மளோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்படி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ண மாட்டோம், ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். நல்லா ஃபுட்டை சாப்பிடுவோம்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டோம், அதையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தோம்னா உடம்பு எல்லாம் படுத்துட்டு இருப்போம். சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா அங்கேயும் போக மாட்டோம். இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணி நம்மளே அழிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொகாஸ்டினேஷன் காசஸ் ரிக்ரெட்ஸ். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த பர்சன் கூட நம்ம சண்டை போட்டுட்டு விலகி வந்துடலாம். அப்படின்னா அந்த பர்சன் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட போகலாம். அந்த ஒரு டைமில் அந்த ஒரு விஷயம் நம்மளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும். ஸோ டோன்ட் ப்ரொகாஸ்டினேட், டூ வாட் எவர் யூ வாண்ட் நவ். அதுக்கப்புறமா ப்ரொகாஸ்டினேஷன் சபோட்டேஜஸ் ஹாப்பினஸ். இப்போ நம்மளுக்குனே வந்துட்டு ஒரு சில செல்ஃப் டைரக்டட் கோல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபார் சம் ரீசன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே போவோம். பட் இந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸை நம்ம அந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு இருப்போம். ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் அன் எமோஷனல் இஷ்யூ. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம். பட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எமோஷனல் ரீசன்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு யூடியூப் வீடியோ பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஆனால் கேமரா முன்னாடி நின்று பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபியர். அந்த ஒரு ஃபியர் தான் வந்துட்டு அந்த ஒரு எமோஷனல் ரீசன். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறது வந்துட்டு எந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்லைட் எஃபெக்டே அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கம்மி பண்ணி விடுமா. இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி கேமரா முன்னாடி நின்று பேசும்போது எனக்கு வந்துட்டு ஃபியர் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்பாட்லைட் பண்ணும்போது தான் இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க, போய் பண்ணுடா அப்படின்ற மாதிரி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு டாஸ்க்கை எந்த ஒரு எமோஷனல் விஷயம் வந்துட்டு உங்களை பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு நோட் எடுத்தோ இல்லை ஜேர்னல் எடுத்துட்டோ அதை வந்துட்டு நோட் பண்ணி வைங்க. அப்படி நோட் பண்ணும்போது அடைச்ச இதுவோ ஒரு விஷயம் போய் பண்ணடான்னு நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோட்டிவேஷன் இஸ் அ நாட் ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபார் அன் ஆக்ஷன். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும், பட் எனக்கு சுத்தமாகவே மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி நம்மளோட ஒர்க்கை ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மித்தம். ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லையாம், டிசிப்ளின் தான் வந்து தேவையாம். ஹவு டு பீட் அ ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்காக கண்ணன் எழுதுறதே வந்துட்டு நான் ப்ரொகாஸ்டினேட் தான் பண்ணேன். இது என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக மோட்டிவேஷன் இல்லாமல் போனது தான். பட் இந்த ஒரு பாயிண்ட் வரும்போது தான் இந்த வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதியே வந்துட்டு நீ ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டேடா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்வலாகவே இன்னைக்கு ஒர்க்குக்கு போகணும்னா இன்றைக்கி போகணுமா அப்படின்னு தோணும். பட் அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஒர்க்குக்கு போகாமல் இருக்க போகிறது இல்லையா. மேபி ஒரு சில நாள் வேணும்னா நம்ம சிக் லீவ்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடப்போம். பட் எல்லா நாளுமே வந்துட்டு நமக்கு போக தோணலை அப்படின்னா நம்ம ஆக்சுவலி போகாமலாம் இருக்க மாட்டோம், நம்ம போயிடுவோம் இல்லையா. ஸோ அதான் அவர் இங்கே சொல்ல வராரு, மோட்டிவேஷன் எனக்கு தேவையே கிடையாது, நம்மளுக்கு தேவை டிசிப்ளின் மட்டும்தான் அப்படின்னு. இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது. ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூடியூபர். ஸோ நான் வந்துட்டு யூடியூபர் மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ பண்ணும்போது ஓகே நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனல் தான் அந்த மாதிரி வந்துட்டு உட்காந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த ஒரு வீடியோ பண்ணும்போதும் நான் அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் த கோல் இன்டென்ஷன். இந்த ஒரு விஷயம் நான் ஆனேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியோ, இல்லைனா நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலன்னா நான் எமோஷனலி வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியோ, நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியே ஆவேன் இதுதான் என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லியோ அந்த கோலை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண நீங்கள் ப்ரோகாஸ்டினேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ சொன்ன எந்த ஒரு விஷயமே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இன்டென்ஷன்ஸ். இஃப் எக்ஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் ஐ வில் டூ ஒய். இப்போ மார்னிங் எந்திரிச்சுனே பல்லு விளக்குறீங்க. பல்லு விளக்கி முடிச்சோடனே நான் யோகா பண்ணுவேன், பல்லு வலிக்கு முடிச்சோன்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஆக்சுவலாக பண்ணுவோமா? அப்படி இல்லைனா நான் இந்த ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பிளாக்கிங் பண்ணி வைக்கிறதுனாலையும் நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் சொன்னேன் இந்த ப்ரொகாஸ்டினேஷனை பீட் பண்ணக்கூடிய ஆக்சுவல் ஸ்டெப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்துட்டு ஒர்த்து. அப்படி இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இவ்வளோ பேசின நானுமே வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுவே நீங்கள் 2 இயர்க்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ பண்ணுறதே வந்துட்டு நான் ப்ரொகாஸ்டினேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த விஷயத்தை ஆக்சுவலி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் இவ்வளோ நாளாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டாஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு திரும்பவும் வந்து அந்த டாஸ்க்கை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.